ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான நெய் மைசூர் பாக் தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், மைசூர் பாக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நெய் மைசூர் பாக்கு உங்கள் கையாலேயே செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ டேஸ்டியான சூப்பரான சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நெய் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடல மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது நல்லா ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கடல மாவுக்கு 1 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையில் கிடைக்கிற அதே கலர் வரணுன்னா நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் கடல மாவு போட்டிருக்கோம். அதுக்கு 2 கப் சீனி போட்டுக்கலாம். 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். 1 கப் நெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக சுட வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் உருகி வந்தால் போதும், ரொம்ப சூடாக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜீனி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். அதில் உள்ள அழுக்கெல்லாம் வர்றதுக்காக கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பால் ஊற்றி அப்படியே விட்டுறணும், கலக்காமல். இப்போலாம் ஓரத்தில் வந்துருச்சு, அதை எடுத்துடலாம். அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாகு கொதி வந்து 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடல மாவை உள்ளே சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க கடல மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். கடல மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லா கடல மாவையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ முட்டையாக வருது பாருங்கள். இப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் உள்ளே உறிஞ்சதுக்கு பிறகு தான் மறுபடியும் நெய் சேர்க்கணும். உடனே சேர்த்துறாதீங்க. நான் 1 கப் ஆயில் 1 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். 1 கப் ஆயில் நம்ம கடல மாவில் கரைச்சிட்டோம். 1 கப் நெய்யே சுட வச்சுருக்கோம். உங்களுக்கு நெய்லேயே செய்கிறது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 2 கப்புமே நெய்யாகவே சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். 4 பகுதியாக பிரித்து சேர்த்துங்க. நல்லா கவனமாக கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சுற்றி எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் நெய்யெல்லாம் உறிஞ்சிருச்சு. மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா புரியும். கடைசி வரலும் பார்த்தா தான் சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், கலர் எப்படி மாறிக்கிட்டே வருதுன்னு. இப்போ நெய்யை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நெய்யுமே சேர்த்தாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல கலர் டார்க்காகி வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த நம்ம போட்டிருக்க நெய் எல்லாமே நல்லா உறிஞ்சி நல்லா அப்படியே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். அது வரலாம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த கலர்லாம் எப்படி மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பதம் செக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு, ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் அப்படி விட்டு பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு. அப்படியே உருட்டுறதுக்கு நல்லா அழகாக சாஃப்டாக வரும் கையில் உருட்டும் போது.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நெய் தடவின ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நெய் தடவினா உயரமான பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள டார்க்காக இருக்கும் கலரு. இப்போ ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நெய் தடவி ஒரு கரண்டி, ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா ஷைனிங்காக, மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும், 1 ஹவர் ஆகட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கத்தி வச்சு இந்த ஓரத்தை எல்லாம் எடுத்து விட்டுறலாம். 4 ஓரத்தையும் கத்தி வச்சு நல்லா அழகாக எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் அப்படியே மாற்றி அப்படியே கவுத்து போட்டு அழகாக 2 தட்டு தட்டுங்க. தட்டினோம்னா சூப்பராகவே வந்துடும். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பாருங்கள், இப்போ கத்தி வச்சு கட் பண்ணுறோம். எப்படி பட்டரில் இறங்குற மாதிரி இறங்குது பாருங்கள். இப்போ நம்ம விருப்பப்பட்ட சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம நெய் மைசூர் பாக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட்லியாக நம்ம கடையில் கொடுத்து வாங்குறத விட இது மாதிரி செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுதுல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.